வணக்கம் நண்பர்களே, மீனவன் வளரிப்பாண்டி. நம்ம தம்பி ராஜேஷ் இருந்தால் இன்றைக்கி வந்தேன். ஆமாம், வைகாத்தில் 2 கண்டை அருமையான கண்டை அடித்தான். நல்லா தரமான கண்டை. பாருங்க கெண்டைய, ரொம்ப அருமையான கண்டை. ஒவ்வொன்று 2 பேரும் நீங்கள் அப்படியே ஒட்டி நில்லுங்க. அப்படி 2 பேர் ஒட்டி ராஜேஷ் ஒட்டி நில்லு, தொங்க விடு கெண்டையை விட்டு இன்னும் ஒட்டிக்க. பாருங்க நண்பர்களே, மீனவன் வளரிப்பாண்டி இன்றைக்கி ஆற்றுக்கு வந்தான். ராஜேஷ் 2 அடித்தான், பாளைய வேறு அடித்தாப்புல. அதுபோக இந்த ஜிலேபி வேறு தனிப்பட்ட முறையில் கீழே கிடக்கு. நல்லது ஒரு பொழுதுபோக்க பாருங்கள், நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க சந்தோஷமாக. ஆமாம், அதாவது வாழ்க்கையில் கிடைக்கிற டயத்தை சந்தோஷமாக யூஸ் பண்ணுங்கள். யார் மனசு நோவடிக்கிற மாதிரி வாழாதீங்க. நமக்கு நல்ல வழி ஏதோ அந்த வழியில் போயிட்டு அந்த வழியில் வாங்க. இன்றைக்கி தம்பி ராஜேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமையாக அடிச்சிருக்கான். அங்கிட்டு பாலன்னு 2 பேரும் துப்பாக்கி மாதிரி வாயை புழக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம வளரிப்பாண்டி யூடியூப் சேனலில் பாருங்கள், பெல் பட்டன் தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது ஒரு வழியில் போயிட்டு நல்ல வழியில் வாங்க. என்றைக்கு நாணயத்தோடு வாழ ஆரம்பிச்சிட்டோமாக்கி நம்மளுக்கு எந்த இடத்துல போனாலும் ஆண்டை அள்ளி கொடுப்பான்ற மாதிரி தம்பி சரியாக இருப்பேன். அதனால் இன்றைக்கி சரியான முறையில் கிடச்சிருக்கு. சரி, ஏய் நல்லா வெயிட்டாக இருக்கா? சரி பாருங்க, 2 சரியாக வெயிட்டா அப்படி பாருங்க. ஒரே சைஸ் பாருங்க, 2மே நல்லா ஒரே சைஸு. ஆமாம், அது 2மே ஒரே சைஸு. இது ஆமாம், அருமையானது. இப்போ பாருங்கள் ஜிலேபி, ஜிலேபி, இந்த சின்ன தேலி, ஏன்னா தேலி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடுசு நல்லா நெய் மீன் மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், தரமான மீன். நல்லதொரு ஒழுக்கத்தை நல்லபடியாக போயிட்டு பாருங்கள். பொழுதுபோக்கான அம்சத்தை பார்த்துக்குங்க. மீனவன் வளரிப்பாண்டி யூடியூப் சேனலில் அடிக்கடி பாருங்கள். எப்படி மீன் பிடிக்கணுன்ற நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் என் கூட வாங்க. எவ்வளோ ரப்பாக இருக்கும். மீன் முத்துன மீன்ரா. ஆமாம், ரொம்ப நாளாக ஆற்றுக்குள்ளே கிடந்த மீன். எடுத்து போடவா? அப்படி தலையை உள்ள விடுங்க. ஏய் கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க. நல்லா வரப்பா இருக்காங்க. சரி, அப்படியே சந்திப்போம்.